மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஸி ஃபிட்னஸ் நேச்சுரல் தமிழ். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ இந்த வீடியோ பார்க்குற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்களே ஒரு இன்ஸ்ட்ரக்டராக, அதாவது கோச்சாக மாறி எப்படி அவங்களுடைய ஃபிட்னஸ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸசைஸை சொல்லி கொடுத்து அவங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ரொம்பவே பயனுள்ள வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, ஸோ வீடியோவை நல்லா பாருங்கள். ஸோ அவங்களுக்கு ஜாயிண்ட்லேருந்து ஸோ மசில் ஸ்ட்ரென்த் வரைக்கும் ஸோ என்ன மாதிரியான எக்ஸசைஸ் கொடுக்கலான்னு சொல்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்லேருந்து ஷோல்டர் அண்ட் ஹிப்புலேருந்து லோவர் பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து அவரை ட்ரைன் பண்ண போகிறோம். சரிங்களா? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நெக்கை ஆரம்பிங்க. நெக்கை வந்து கீழே இறக்கி மேலே தூக்குங்க. இந்த மாதிரி நெக்கை குனிஞ்சு மேலே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 தடவை பண்ணுங்கள். நல்லா மூச்சை இழுத்து மூச்சை வெளில விட்டு பண்ணுங்கள். வெரி குட், வெரி குட். ஒரு 5 தடவை பண்ணுங்கள் போதும். இப்போ வந்து அதே மாதிரி இப்படி சைடில் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள். சைடில் பீச கை பக்கம், சோத்து கை பக்கம், லெஃப்ட் ரைட், அந்த மாதிரி ஒரு 10 தடவை. வெரி குட், சூப்பர். இப்போ கையை கீழே தொங்க விடுங்க, மேலே தூக்குங்க, கீழே தொங்க விடுங்க, மேலே தூக்குங்க, கீழே தொங்க விடுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணுங்கள். வெரி குட், வெரி குட். பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 தடவை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட். சரி, இப்போ கையை இப்போ நேராக வைங்க. தரங்க கையை மூடுங்க. இந்த மாதிரி 10 தடவை பண்ணுங்கள். ஓகே. சரி, இப்போ வந்து உங்கள் ரிஸ்ட்டு நல்லா சுற்றுங்க மகலாம். நல்லா சுற்றுங்க. வெரி குட். 2 கையும் நல்லா சுற்றணும். போதும். இப்போ வந்து ஒரு காலை மேலே நீட்டி இப்படி சுற்றுங்க. இந்த மாதிரி சுற்றுங்க பார்க்கலாம். சுற்றுங்க காலை. உங்கள் கால் பாதத்தை மட்டும், ஆங்கிளை மட்டும் நல்லா சுற்றணும். இந்த மாதிரி சுற்றுங்க பொறுமையாக. ஏன் சுற்ற முடியல உங்களால்? சுற்றுங்க. ஸோ அதான் தினம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே. இப்போ இந்த காலில் சுற்றுங்க, இந்த காலை சுற்றுங்க. சுற்றுங்க காலை சுற்றுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சுற்றணும். இந்த மாதிரி சரி, போதும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து டவலை வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸசைஸ் இந்த டவலை வச்சு எப்படி ஒரு கைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ கையை தூக்குங்க மேலே. இதை 2த்தையும் பிடிச்சிங்க. எப்படி இந்த பக்கம் பிடிச்சிங்க. சரி, இப்போ வந்து கை 2 ஒட்டின மாதிரி வச்சுங்க. இந்த 2 கை மேலே தூக்குங்க. இப்போது கீழே இறக்கி மேலே தூக்குங்க. ஓகே, பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா தூக்குங்க. ஜோராக மேலே நல்லா தூக்குங்க. கீழே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணுங்கள். நல்லா தூக்குங்க. கமான், தூக்குங்க. 3, கமான் பண்ணுங்கள். 4, 5, 6, கமான். 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 தடவை பண்ணால் போதும். 10 2 தடவை பண்ணிங்களாமே போதும். அவங்க எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட், ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கைகளுக்கான எக்ஸசைஸ் தான். இது ஸ்டாண்டிங் பைசெப்ஸ் கர்ல். ஸோ இந்த எக்ஸசைஸ் இப்போ வந்து மேலே தூக்குங்க கையை. வெரி குட். அப்படியே இருக்குங்க கீழே. அவ்வளோதான். வெரி குட், சூப்பர். இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணுங்கள்.
நல்லா கையை மடக்கி நீட்டணும். கமா. குட் குட், வெரி குட் வெரி குட். நல்லா பார்த்துக்குங்க அவர் எப்படி பண்ணுறாரு பாருங்க. வயசு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது சொல்லிட்டார் வயசை. பட் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான் அவருக்கு. பாருங்கள் இந்த வயசுலேயும் எப்படி வந்து அழகாக பண்ணுறாரு பாருங்கள். போதும் போதும் ஃபாதர், போதும் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ் ஒரு 10லேருந்து 12 ஒரு 2 தடவை பண்ணுங்க. ஓகே. அடுத்தது 3வது எக்ஸசைஸ். நல்லா பாருங்கள். ஸோ டவலை பிடிச்சிருக்காரு, நல்லா இறுக்கி நல்லா பிடிச்சிக்கணும் டவலை. ஸோ நீங்கள் அந்த சைடு நல்லா பிடிச்சிங்க. ஓகே. இப்போ நீங்கள் மேலே இருந்துங்க, மேலே அப்படியே உட்காருங்க. வெரி குட், சூப்பர். 1, கம் ஆன். 2, 3, 4, 5. நல்லா உட்காருங்க, கீழே நல்லா உட்காருங்க, கீழே உட்காருங்க நல்லா. கமா. பின்னாடி போவேண்ணா, அப்படியே உட்காருங்க. உட்காருங்க, எப்படி உட்காருங்களோ அதே மாதிரி உட்காருங்க. அப்படியே உட்காருங்க, நல்லா உட்காருங்க. வேந்துருங்க. கமா. அது மாதிரி தான். வெரி குட், அழகாக உட்காருங்க. எஸ். ஏந்துருங்க, மேலே ஏந்துங்க. நல்லா ஏந்துருங்க. எஸ். உட்காருங்க. வெரி குட். சாயக்கூடாது பின்னாடி, அப்படியே எழுந்து அப்படியே உட்காரணும். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ் ஒரு 12லேருந்து ஒரு 10. ஸோ 2 தடவை பண்ணுங்கள். ஸோ மக்களே, 4th எக்ஸசைஸ் பாருங்கள் நல்லா. ஸோ டவலை ஒரு பக்கம் நீங்கள் பிடிச்சிங்க, அந்த 2 வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரிங்களா? நேராக உட்காருங்க. அப்படி உட்காருங்க. சரி, நேராக பாருங்கள். இப்போ இழுங்க உங்களுக்கா டவலை. இப்போ விடுங்க அப்படியே நல்லா. வெரி குட். முன்னாடி விடுங்க. குட். ஸோ இந்த மாதிரி அழகாக ஒரு 10 தடவை பண்ணுங்கள். ஸோ 10 numbers 2 sets. ஸோ நல்லா இதை பண்ணும்போது நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். மூச்சை இழுத்து மூச்சை வெளியில் விடுங்க. ஸோ மூச்சை உள்ளடக்கினா பண்ணக்கூடாது. ஸோ நல்லா ஃப்ரீயாக பண்ணுங்கள், நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் அழகாக வீட்டில் இருந்து இந்தமாரி ஒரு தினம் ஒரு 10 minutes அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப உடல் ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மேம்படும். ஸோ எந்தவித ஹெல்த் இஷ்யூஸும் வராது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஸோ இங்கே ஒரு 5 minutes வேஸ்ட் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே விட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு எக்ஸசைஸையும் நீங்கள் வந்து ஒரு 10 to 12 reps 2 times பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5th எக்ஸசைஸ் பாருங்கள் அவர் எப்படி பண்ணுறாருன்னு. ஸோ இந்த கால் பாதத்தை மேலே தூக்கி அப்படியே கீழே இருக்குங்க. வெரி குட். நல்லா தூக்கி இறக்குங்க. குட். ஸோ இந்த மாதிரி ஒரு 15லேருந்து ஒரு 20 முறை நீங்கள் செய்யணும். 2 times பண்ணுங்கள் நல்லா. வெரி குட். சரி, போதும் நிறுத்தி. ஸோ இது ஒரு 15 to 20 reps பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, ஸோ 6வது எக்ஸசைஸ் காஃப் மசில் ரைஸ் பண்ண போகிறாரு. பண்ணுங்கள். காலம் நல்லா ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்கள். அப் அண்ட் டவுன். ஸோ இந்த எக்ஸசைஸும் ஒரு 15லேருந்து ஒரு 20 முறை பண்ணுங்கள். ஸோ நல்லா பாருங்கள், அவர் வந்து நல்லா காலை வந்து மேலே தூக்கி நல்லா இது பண்ணுறாரு. போதும். ஸோ மக்களே, இந்த 6 எக்ஸசைஸையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து கூட இருந்து அவங்களுக்கு வந்து உதவியாக இந்த எக்ஸசைஸை சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இதை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வந்து பொதுமக்கள், நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து டீச் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுனால அவங்களுடைய ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வந்து அவங்க மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க, ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.